முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சிக் காலமான கடந்த 2009ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் திகதி சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணைகள் மஹிந்தவின் ஆட்சிக் காலத்தில் கிடப்பில் போடப்பட்டிருந்த நிலையில் ஆட்சி மாற்றத்தை அடுத்து குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு மீண்டும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய லசந்தவின் படுகொலை தொடர்பில் ராணுவ புலனாய்வு அதிகாரியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மேலும் பலர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் லசந்தவின் பூதவுடலை தோண்டி எடுப்பதற்கு அனுமதி கோரியுள்ளனர். லசந்தவின் மரணத்தை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட மரண பரிசோதனை அறிக்கைக்கும் வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் சத்திர சிகிச்சையின் பின்னரான மருத்துவ அறிக்கைக்கும் இடையில் முரண்பாடுகள் இருப்பதாக நீதிமன்றில் சுட்டிக்காட்டிய குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் அதனால் மீண்டும் அவரது உடலை தோண்டி எடுத்து பரிசோதிக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்கள். இதற்கமைய பொரெல்ல பொது மயானத்தில் எதிர்வரும் 27ஆம் திகதி கொழும்பு அழுத்கட நீதவான் முன்னிலையில் சடலத்தை தோண்டியெடுக்குமாறு கல்கிசை நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.